அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரோட்டில் அரசு அனுமதி இல்லாமல் இயங்கி வந்த பிளாஸ்டிக் பை தயாரித்த நிறுவனத்தின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 5 டன் பிளாஸ்டிக் கேரி பேக்குகளையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. ஈரோட்டில் அரசு அனுமதி இல்லாமல் இயங்கி வந்த பிளாஸ்டிக் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு மாநகராட்சி அதிகாரிகள் போலீசார் முன்னிலையில் மின் இணைப்பு துண்டித்து நடவடிக்கை எடுத்தது மட்டுமல்லாமல் அங்கு 5 டன் பிளாஸ்டிக் கேரிபேக்குகளை வைத்திருந்தது பறிமுதல் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு கைகாட்டி வலசு பகுதியை சேர்ந்தவர் விஜயகுமார். இவர் நாராயண வலசு பகுதியில் குடோன் ஒன்றில் மிஷின்களை போட்டு அனுமதி இல்லாமல் கடந்த சில மாதங்களாக பிளாஸ்டிக் கேரிபேக் தயாரிக்கும் நிறுவனத்தை மறைமுகமாக நடத்தி வந்துள்ளார். இது தொடர்பாக வடக்கு காவல் நிலைய தனிப்பிரிவு காவலர் வேல்முருகனுக்கு ரகசிய தகவலானது கிடைத்துள்ளது. தகவலின் அடிப்படையில் அங்கு சென்று பார்த்தபொழுது அனுமதியின்றி பிளாஸ்டிக் கேரிபேக் தயாரிக்கும் நிறுவனம் நடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் 5 டன் எடையுள்ள பிளாஸ்டிக் கேரிபேக்குகளை கைப்பற்றி நிறுவனத்திற்கு போலீசார் முன்னிலையே மின் இணைப்பையும் துண்டித்தனர். மேலும் நிறுவனத்தை நடத்தி வந்த விஜயகுமார் என்பவருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கையும் எடுத்துள்ளனர். இந்த சம்பவம், அதாவது திடீரென அந்த பகுதியில் பிளாஸ்டிக் தயாரிப்பதற்கு என்று கேட்டவுடன் அங்கு திடீரென வந்த அதிகாரிகள் ஆய்வு செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.